ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான ட்ரெயின் விலாகில் உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷங்க. தமிழ் பார்த்து புரிஞ்சிருக்கும் நம்மளோட ஜர்னி வந்து எங்கன்னு. ஆமாங்க, ரைட் நோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். கேரளாவோட கேபிட்டலான திருவனந்தபுரத்தில் இருந்து நம்ம இந்தியாவோட தலைநகரமான டெல்லிக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயின் நம்பர் 12431 திருவனந்தபுரத்துலேருந்து டெல்லி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற ராஜதானி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலே லாங்கஸ்ட் ராஜதானி இது தான். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜதானி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். ரொம்பவே பெருமையாக இருக்குது சொல்ல போனால். ஆக்சுவலாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நார்மல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்போம், சூப்பர் ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்தே பாரத். ஸோ ராஜதானியில் இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணதே இல்லை சொல்ல போனோம்னா. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜதானியில் ட்ராவல் பண்ணுறேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஜர்னியில் நான் சோலோவாக ட்ராவல் பண்ண போகிறதுல நம்ம கூட கோபாகர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒரு 4 பேர். அவங்க யாருன்றதை உள்ளே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 2:15 ஆச்சு. 2:40க்கு ட்ரெயின் இங்கிருந்து கிளம்புங்க. சரி வாங்க உள்ளே போய் நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் 5க்கு வந்தாச்சுங்க. நம்மளோட பக்கத்தில் இருக்கிறது தான் ராஜதானி எக்ஸ்பிரஸ். பிளாட்ஃபார்ம் 5ல் வந்து சென்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது வண்டி திருவனந்தபுரத்துக்கு கிளம்புறதுக்கு. சரி வாங்க இப்போ போய் நம்ம லோக்கல் ஷார்ட்ஸ் பார்க்க போகலாம். நம்ம ட்ரெயினை இன்றைக்கி ஃபுல் பண்ண போகிறது யாருன்னா VAP7 கோண்டாங்க. இந்த லோக்கல் தான் ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே கவர் பண்ண போகிறது. நம்மளை திருவனந்தபுரத்துலேருந்து நிஜாமுதீன் வரைக்கும் கூட்டி போகிறது இந்த VAP7 தான். இந்த ஜர்னியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோலோவாக ட்ராவல் பண்ண போகிறது இல்லை. நம்ம கூட கோபிளாகர்ஸ் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று நம்ம சேனல் நேம்லேயே இருக்க இன்னொரு அரவிந்த் ராஜ் ப்ரோ, தமிழ் செல்வன் ப்ரோ. நம்ம ஆக்சுவலாக கோகர்னா ட்ரிப்பில் பார்த்துருப்போம். 3 பேர் சேர்ந்து பஞ்சகங்காவில் போயிருப்போம். கோகர்னால பார்க்க முடியும், மக்களுக்கு எப்படி போனாலும் தெரியும். ஓகே, ஸோ அரவிந்த் ப்ரோ நாங்கள் வந்து H1 இருக்கோம். நம்ம அரவிந்த் ப்ரோ வந்து 3rd ஏஜில் இருக்காங்க. அண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 tier ஏசியில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஏசி கிடையாது. மெயினாக வந்து ஃபஸ்ட் ஏசியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றது தான் கவர் பண்ணலான்னு தான் இந்த ட்ரெயின். பட் பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்துட்டு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 3 tier தான் புக் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம கோச்சுக்கு போகலாம். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவனந்தபுரம் கண்ணூர் ஜனசதாப்தி ரெடியாக நிற்கிது கிளம்புறதுக்கு. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷார்ப்பாக ஆன் டயத்துக்கு திருவனந்தபுரத்து வந்து கிளம்பி வச்சுங்க. 2:40னா 2:40 கன் டைமு. ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுனா கொல்லம் தான். இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினான ஸ்டேஷன்ஸ் மட்டும்தாங்க கவர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லாங் ஜர்னி பண்ண போகிறோம். நம்ம சேனல்லே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் லாங் ஜர்னி பண்ணதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ராஜதானிலையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்றத. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதுதான் இந்தியாவிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லாங்கஸ்ட் ராஜதானி. வேறு நார்மல் ராஜதானி இருக்குது, சென்னையிலேருந்து நிஜாமுதீன் போகிறது, பெங்களூர்லேருந்து நிஜாமுதீன் போகிறது. பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே லாங்கஸ்ட்டு. கிட்டத்தட்ட 3145 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 45 மணி நேரம் நம்ம இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. திருவனந்தபுரத்தில் வண்டி ஆன் டயத்துக்கு கிளம்பி வச்சுங்க. ஓரளவுக்கு க்ரௌடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது கோச்சு. பட் போக போக ஃபுல்லாக சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ வண்டி கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ ஒரு சூடாக டொமேட்டோ சூப் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸில் இன்க்ளூட் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது டிக்கெட் ப்ரைஸில் இன்க்ளூட் ஆகும். ஸோ டிக்கெட் ப்ரைஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும், டிக்கெட் ப்ரைஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகான்றதை நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. இதோட காஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 ரூபாங்க உங்களுக்கு ஒரு டொமேட்டோ சூப்பு. 2 பேர் வாங்கியிருக்கோம்.
இந்த வரக்கால சிவகிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மினி கோவான்னு சொல்லுவாங்க. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். சொல்லப்போனால் நம்ம கோவா எப்படியோ அதே மாதிரி தான் இது. கோவானா கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி ஆகும். பட் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 5000 வந்து உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் நீங்கள் நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சில் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. ஆல்ரெடி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வரக்காலா வந்து விசிட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ரெசார்ட் மாதிரி புக் பண்ணி சைட் சீயிங் பிளேசஸ்லாம் நிறையா இருக்குது. பீச்சஸ், கிளிப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு அண்ட் மெயினாக அந்த ஜத்தாயு எத் சென்டர் இதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் கவர் பண்ணலாம். ஒரு 2 to 3 days பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே சூப்பரான எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:15 ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சர்வ் பண்ணல. சர்வ் பண்ணோடனே என்னென்ன கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லம் ரீச் ஆக போகிறோம். சூப்பராக இருக்குது. ஸோ கொல்லம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. நம்ம ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான கொல்லம் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம 64 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். 3:36 வந்து 3:38 இங்கே 2 நிமிஷம் ஸ்டாப். ஆக்சுவலாக 3:32 நம்ம வந்தாச்சு. இங்கே ஒரு வண்டி வந்து நின்னவனே வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் கொடுத்துட்டாங்க. இங்கே ஓரளவுக்கு க்ரௌட் வந்து ஏறி இருக்காங்க. இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் கோச் வந்து 2014 கோச்சுக்கு. ஆனால் சைட் லோயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்ஜிங் போர்ட்ஸே இல்லைங்க. சைட் லோயர்லேயும் இல்லை, சைடு அப்பர்லேயும் இல்லை. வெறும் இந்த லோயர் பர்த்து, மிடில் பர்த், அப்பர் பர்த் இருக்குது பாருங்க, அங்கே மட்டுமே 2 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் போகிற ட்ரெயினுக்கு கிட்டத்தட்ட 45 மணி நேரம் சார்ஜிங் இல்லாமல் எப்படிங்க ட்ராவல் பண்ண முடியும்? அட்லீஸ்ட் சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்கிற அப்கிரேட் பண்ணி கோச்சஸாவது கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலாக இருக்குது. 2020, 2022, 2023 மாடல் கோச்சஸாக இது பண்ணலாம். இன்னும் 2014 மாடல் கோச் வச்சு ஆட் பண்ணியிருக்காங்க. பட் எங்கள் கோச்சில் சைடில் சார்ஜிங் சாக்கெட்ஸே இல்லை. என்ன தான் பண்ண போகிறோன்றது தெரியல. 45 மணி நேரம் சார்ஜிங்கில் அங்கங்கே அது அடிக்கடி அங்கங்கே போய் போட்டு வர வேண்டியதாக இருக்கும். ட்ரெயினை பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ப்பாக 3:20 ரிப்பேர் பண்ணிட்டாங்க. கொல்லம் ஜங்ஷனில் இருந்து ஸோ ஆன் டயத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்லம்லேருந்து டிபாசிட் ஆகிடுச்சுங்க. நம்ம அடுத்த ஸ்டாப் வந்து எதுனா ஆலப்புழா தான். ஸோ நெக்ஸ்ட் நான் உங்களை ஆலப்புழாவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் கொடுத்தா உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஈவினிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றா சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாமே உங்கள் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு இதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸில், டிக்கெட் ப்ரைஸில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் என்னது நான் அப்புறமா சொல்கிறேன் நமக்கு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட் டின்னர், அப்புறம் நாளைக்கு காலையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸு, மார்னிங் டிஃபனு, அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் இருக்குது, அப்புறம் நாளைக்கு நைட் டின்னர் இருக்குது. அதுக்கப்புறம் நாளைக்கு மத்தியானம் தான் நம்ம போய் டெல்லி ரீச் ஆகும். ஸோ அது வரைக்கும் நமக்கு ராஜ விருந்து தான், கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. தேங்க்ஸ். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தாங்க. என்னன்றது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அன்பாக்சிங் பண்ணலாம். மில்க் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு டீ ஷாஷெட்டை உள்ளே போட்டு ஒரு கலக்கி குடிக்க வேண்டியது தான் வேலை. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கச்சோரிங்க. டீ கொடுத்துட்டாங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அதோடைய சாஸை ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். ஸோ ஸ்நாக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. கச்சோரி கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம சைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் சமோசா இல்லை வடை மாதிரி எதுவும் கொடுத்துருக்கலாம்.
ஸோ கச்சோரின்றதுனால எனக்கு கச்சோரி வந்து அந்த அளவுக்கு பிடிக்காதுங்க. ஸோ அவர் கொடுத்த டீயை மட்டும் இப்போ குடிச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஒரே ஒரு டிசப்பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் கோச்சில் வந்து சார்ஜிங் போர்ட்ஸே இல்லைங்க. அது ஒன்று தான் கவலையாக இருக்குது. இப்படி தான் 45 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோன்றது தெரியல. ரயில் மாடலில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பர்சன் வந்து பார்த்துட்டு போனார். உங்கள் கோச்சில் மட்டும் இல்லையா, இல்லை ஐ மீன் அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது பட் ஒர்க் ஆகலைன்னு நினச்சிக்கிட்டாரு போல். அப்படி இல்லை, ஒர்க் ஆகலைங்க. சார்ஜிங் போர்ட்டுன்றதே இல்லை. சைடு லோயர் சைடு அப்பரில் வெறும் லோயர் பர்த் அப்பர் பர்த் இதில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னோடனே சரி டிடிஆர்கிட்ட சொல்லியிருக்கேன். நாங்கள் வேற ஒரு கோச்சில் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு ஒரு கோச்சில் இருந்தால் எங்களுக்கு ஒரு 2 பர்த்து கொடுங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும், சார்ஜிங் இல்லைன்னா கஷ்டம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். டிடிஆர் வந்தோடனே பார்க்கணும் என்னன்றதுன்னு நான் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? பிரித்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருவோம். நம்மளோட ஹாட் வாட்டர் கொடுத்தாங்களே அதை ஃபஸ்ட்டு பால் பவுடர் போட்டுரும். இப்படிலாம் சொல்ல வேண்டியது அப்புறம் உங்களுக்கு பால் பவுடர்ண்ணா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். தேங்க்யூ ஓகே ஓகே. ஸோ நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் லோக்மான்ய திலக் திருவனந்தபுரம் சென்ட்ரல். நாலு 50க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட 2வது ஸ்டாப்பான ஆலப்புழா ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் டைம் டேபிள் பிரகாரம் பார்த்திங்கன்னா 4:58க்கு வந்து 5 மணிக்கு இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகணும், 2 மினிட்ஸ் ஸ்டாப்பு. பட் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4:50க்கே வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு 10 நிமிஷம் இங்கே தான் நிற்க போகுது. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷன் தான். எர்ணாகுளம் டவுன்லாம் ஸ்டாப் கிடையாது, எர்ணாகுளம் ஜங்ஷன். இந்த அலப்பி வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பேக் வாட்டர்ஸ், அதாவது வாட்டர் போட்டிங்க்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ நம்ம சென்னையிலேருந்து இருக்கிற ஒரே ஒரு டைரக்ட் ட்ரெயின் எதுனா ஆலப்புழா, சென்னை சென்ட்ரலேருந்து ஆலப்புழா போகிறோம், ஆலப்புழா சூப்பர் ஃபாஸ்ட். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறையா ட்ரெயின்ஸ் இருக்குது ஆலப்புழாவுக்கு போகிறதுக்கு. ஸோ கூடி சீக்கிரமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த ஆலப்புழா எக்ஸ்ப்ளோரிங் விளாக் ஒன்று பண்ணலாம், போட்டிங் எல்லாம் கவர் பண்ணி எப்படி என்ன இதெல்லாம்ன்றதை. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 ஆச்சு. ஆலப்புழாலேருந்து கிளம்ப போகுது நம்ம ட்ரெயின். ஸோ ஃபஸ்ட் ஏசியோட டிக்கெட் ஃபேரை பற்றி இப்போ பார்த்துடலாங்க. ஃபஸ்ட் ஏசி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அரௌண்ட் 8,800 to 9,000 அந்த ரேஞ்ச் ஆகும். திருவனந்தபுரத்துலேருந்து நிஜாமுத்தீன் இருக்குமே வித் ஃபுட்டோட நான் சொல்கிறேன். நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் ஃபேரும் இருக்குது. நம்ம ஏசி 3 டயரில் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 5,500 என்னமோ ஆச்சுங்க. ஆக்சலரேஷன் பாருங்கள் என்ன ஸ்பீடாக போகுதுன்னு வண்டி ஆலப்புழாலேருந்து. இப்போ வந்து நான் எங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன்னா எங்களோட கோச்சுக்கு அடுத்த கோச்சான B4ல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு சைடில் அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு காலியாக இருக்குது. மேபி அது கூட எர்ணாகுளத்தில் ஃபுல்லாகிருன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அந்த கேப்பில் கொஞ்ச நேரம் போட்டு சார்ஜிங் போட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 அப்பர் பர்த் இருக்குது, உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு சார்ஜிங்கு. கீழே லோயர் பர்த்துக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக இங்கே ஒரு சார்ஜிங்கு. இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் எங்கள் கோச் வந்து பார்த்தீங்கன்னா தர்ற பழசு 2014 மாடலு. வெறும் 2 போர்ட்ஸ் தான் இந்த பர்த்தில் மேலே. ஸோ டிடிஆர்கிட்ட சொல்லியும் ரயில் மாடலில் கம்ப்ளைண்ட் போட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகலைங்க. ரயில் மாடலில் கம்ப்ளைண்ட் போட்டிருந்தோம், வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. பட் என்டையர் கோச்சிலுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சைட் லோயரில் இல்லை. ஸோ நாங்கள் என்ன ஒன்றும் கேட்கல, ஜஸ்ட்டு வேற ஒரு கோச்சில் எங்களுக்கு 2 பர்த்து கொடுங்க, அங்கே இருக்கவங்கள என்ன இங்கே உட்கார வைங்கன்னு தான் கேட்டோம். டிடிஆர் வண்டி ஃபுல்லாக இருக்குது, எங்கே காலியாக இருக்கோ இப்போதைக்கு போட்டு சார்ஜிங் போட்டுக்கோங்க அப்படின்றாரு. இதே எப்படி எர்ணாகுளம் வரைக்கும் வேணால் பார்க்கலாம். அப்புறம் எர்ணாகுளத்துலேருந்து வண்டி ஃபுல்லாகிருங்க. அப்புறம் நாளைக்கு ஃபுல்லாக ட்ராவல் வேண்டியது இருக்குது. அப்புறம் நாளைக்கு மத்தியானம் தான் போய் நாங்கள் டெல்லி ரீச் ஆகும். 45 மணி நேரம் எப்படி தான் சார்ஜிங் இல்லாமல் போகிறதுன்னு தெரியல. பவர் பேங்க்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணிட்டா அப்புறம் நாளைக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள். டயர் ஃபுல் பேக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 சார்ஜிங் போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் அப்போ இருக்குது. எந்த ஃபுல் கோச்சிலையுமே வந்து பார்த்துக்கிட்டா சார்ஜிங் போர்ட்ஸே கிடையாது. பேருக்கு தான் ராஜதானிங்க இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா.
இப்போ பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் நம்ம ட்ரெயினில் பார்த்தாலே தெரியுது. இதை பற்றி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒன்று ரயில் மேடலில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. உங்கள் பேர் நம்பர் போட்டு இந்த மாதிரி கோச் நம்பர் இந்த மாதிரி ஸோ இப்படி இருக்குதுன்னா இமீடியட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாஃப் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா உங்கள் ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணும்போது பிஹெச்எஸ் ஸ்டாஃப்ன்ற ஒருத்தவங்க இருப்பாங்க, க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்த்தியா மேப் போட்டுக்கிட்டு அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா இமீடியட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ நானும் அதான் பண்ண போகிறேன். ஸோ வண்டி கிளம்பி பேருக்கு தான் இது ராஜதானின்னு சொல்கிறாங்களே தவிர மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்பவே பூராக இருக்குது. ஃபஸ்ட்டு டிசப்பாயின்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோச்சில் சார்ஜிங் சாக்கெட்ஸே இல்லாதது. ரொம்பவே பழைய கோச்சு, 2014 மாடல். இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் போகிற ட்ரெயினில் இன்னும் சார்ஜிங் போர்ட்ஸே இல்லாமல் ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுன்னு எனக்கு அதே ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று என்னடான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி கிளம்பி 2 ஸ்டாப் தான் தாண்டியிருக்கோம், கொல்லம் ஆலப்புழா. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்கிது. இது நம்ம இன்னும் டெல்லி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணணும், பார்த்துக்கோங்க. இது மாதிரி இருந்தால் எப்படி? டிக்கெட் வேறு என்னமோ 5500 நம்ம புக் பண்ணியிருக்கோங்க. ஆனால் அதுக்கான மெயின்டெனன்ஸு கோச்சஸ் என்னமோ நிறைய பழைய கோச்சஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில கோச்சஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டாய்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. சொல்லப்போனால் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே அருவருப்பாக இருக்குது. தண்ணிலாம் மிதந்துக்கிட்டு க்ளீன் பண்ண வைக்கணும். தண்ணி பண்ணி மனம் அண்ணன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு பாருங்க, வளைய போட்டு. ஸோ நவ் வி ஆர் நியரிங் டு எர்ணாகுளம் ஜங்ஷன். ஸோ பிரிட்ஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய பிரிட்ஜ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. பாலங்கெல்லாம் கட்டுறாங்க போல். இந்த மாதிரிலாம் ட்ராக்கில் ஃபோன் பேசிட்டு நடக்காதீங்க, ரொம்பவே ரிஸ்க்கு. ஓகேங்களா? எர்ணாகுளத்தில் கூட்டத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. வண்டியே இங்கே தான் ஃபுல்லாகும் போல். நிறையா பேர் இருக்காங்க ஏறுறதுக்காக. ஸோ நம்ம ஜர்னி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு 10% தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறையா ஜர்னி இருக்குது. டுவர்ட்ஸ் நாளைக்கெல்லாம் ஃபுல் டே நம்ம ட்ராவல் பண்ணுற போகிறனால ஸோ மேஜர் ஆஃப் த நைட் ஸ்டேஷன்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் சொல்ல போனோம்னா. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்க போகிற ஸ்டேஷன் எதுனா எர்ணாகுளம் டவுன் ஸ்கிப்பிங் இருக்கும், அப்புறம் ஆலுவா ஸ்டேஷன் ஸ்கிப்பிங் இருக்கும், அப்புறம் ஏர்போர்ட் ஆலுவா கொச்சி ஏர்போர்ட் வந்து ஸ்கிப் பண்ணுறத பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரிஷூர் தான். 6:25 வந்து 6:30 நம்ம எர்ணாகுளத்துலேருந்து கிளம்பணும். இங்கே ஒரு 5 மினிட் ஸ்டாப்பு. ஆனால் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:15 வந்தாச்சுங்க. ஸோ இங்கே ஒரு 10 நிமிஷம் டு 15 நிமிஷம் நிற்க போகுது. 6:30 மணிக்கு தான் இங்கேருந்து டிபார்ச்சர் ஆக போகுது. க்ரௌடு வந்து பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து எர்ணாகுளம் ஜங்ஷனில் ஏறுறாங்கன்னு. இந்த ராஜதானி எக்ஸ்பிரஸில் மெஜாரிட்டி ஆஃப் த க்ரௌடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எர்ணாகுளத்தில் தான் ஏறுறாங்க. எர்ணாகுளத்துலேருந்து உங்களுக்கு மங்களூர் போகிறதுக்கு, கோவா போகிறதுக்கு, அதாவது இன்னும் நார்த் சைடு அதாவது டெல்லி போகிறதுக்கு ஒரு தரமான வண்டி சொல்ல போனோம்னா. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:30 ஆச்சுங்க. சிக்னல் கொடுத்தாச்சு. எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து கிளம்ப போகுது வண்டி. டைம்னா டைம் தாங்க, சரியாக கீப்பப் பண்ணுறாங்க. ராஜதானிக்கு கரெக்டாக 6:30 மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எர்ணாகுளத்துலேருந்து கிளம்பியாச்சு நம்ம ட்ரெயின். ஸோ எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்டு அம்பரி உற்சவ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எர்ணாகுளத்தில் மைசூர் போகிற ஐராவத்தெல்லாம் நிற்கிது. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அம்பரி உற்சவ் நிற்கிது. எர்ணாகுளம் டு பேங்க். அடுத்துலேருந்து எடுத்தோம்னா கூட்ஸா லைவாக அழகாக இருக்கு.
कितना मेल है ब्रो उसका? நைட் டின்னருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லாமே சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஊறுகாய் பேக்கெட்டு, டிஷ்ஷு இதெல்லாமே நமக்கு அரௌண்ட் ஒரு 7:30 வாக்கில் நமக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னன்றதை பார்க்கலாம் அப்புறமா. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 7:15 தாங்க ஆச்சு. அதுக்குள்ளேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நைட் டின்னர் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெஜ்ஜு இன்னொரு நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பாலாஜி ப்ரோக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன கொடுக்குறாங்கன்றது டேஸ்ட் எப்படி இருக்குன்றது எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலாஜி ப்ரோ அன்பாக்சிங் பண்ண போகிறாரு. என்னென்ன இருக்குன்றது சொல்லுவார். பீட்ரூட் பொரியல், ஒன்று பீட்ரூட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரசகுல்லா. ரசகுல்லா வா சூப்பர். நீங்கள் ரசகுல்லா. நைஸ். இது வந்து தயிர் 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 பாருங்க, பாஸ்லாம் இருக்குது. ஊறுகாய் சப்பாத்தி, ஒரு சில்வர் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. பீன் டிசைதா என்ன கொடுக்குறாங்க? கிரேவி. என்ன கிரேவி? சிக்கன் கிரேவி. ஓரம் வச்சிடணும். தால். இது தால் நான் பார்க்காம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நிமிஷம். இது ரைஸ் பத்தாது, எக்ஸ்ட்ரா கேஸ் வாங்கிக்கணும், ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து வெஜிடேபிள் கிரேவி, நாட் பன்னீர் கிரேவி. வெஜிடேபிள் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பன்னீர் தான் வரும்னு நினச்சேன். ஸோ வெஜிடேபிளில் உங்களுக்கு வெஜ் கிரேவி கொடுத்துருக்காங்க. இது தயிர், பாஸ் ஊறுகாய். ஃபுட் வந்து ஓகே தாங்க, நல்லா தான் இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னடா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே வந்தேன் ராஜதானின்னு. ஃபுட்டு விஷயத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ட்ரெயின்ஸும் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறாங்க. வந்தே பாரத்தில் இதுதான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, ஊறுகாய், தயிர், பொரியல். அப்புறம் வெஜ்ஜுனா உங்களுக்கு பன்னீர் கிரேவி, நான்வெஜ்னா சிக்கன் கொடுப்பாங்க, ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க. இதுதான் டேஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சுட இருக்குது. ப்ரீ ஹீட் பண்ணி தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு. நல்ல மழை இங்கே வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்க மாதிரி இருக்குது. அது திருவனந்தபுரத்தில் மழை தான் கிடையாது, அடித்த வெயிலுக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் எர்லியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ட்ரிஷூர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. எர்ணாகுளம் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரிஷூர்லேயும் ஓரளவுக்கு நல்ல க்ரௌட் வந்து ஏறினாங்க. ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம தமிழ் ப்ரோவும் அரவிந்தராஜ் ப்ரோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணிட்டு அவங்க ஃபுட்டு எப்படின்றத இன்னும் எங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பலை. அவங்க விளாகில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதோட ஃபுட்டு. சேம் ரைஸு சிக்கன் உங்களுக்குலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஏசியில் நம்ம ஏதோ நார்மல் 3 டயர் ஏசியில் எப்படி ஃபுட்டு எல்லாம் கொடுக்குறோம் வந்தே பாரத் இதில் மாதிரி தான். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் தூங்க தாங்க போகிறோம். முழுக்க நைட் ஜெர்னி. நாளைக்கு ஃபுல் டே நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குன்றதுனால இதுக்கப்புறம் நம்ம ட்ரிஷூர், அப்புறம் ஷோரனூர், அங்கேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணூர், காசர்கோடு, மேங்களூர் ஜங்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிட் நைட் 1:30 மணிக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம கொட்கன் ரூட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ காலையில் ஒரு 6:30 மணி வாக்கில் உங்களுக்கு எழுந்து நான் கொன்கன் ரூட்டை கவர் பண்ணுறேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொன்கன் ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அங்கேருந்து நம்ம மட்காவுன் டுவர்ட்ஸ் ரத்னகிரி இந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய கோச் வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சிங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி போகிறது நடுவுலேருந்து இறங்குறதுக்குலாம் யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. வேறு மேங்களூர், கோவா இந்த மாதிரி
யாரை கேட்டாலுமே டெல்லி தான் போகிறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க இந்த ட்ரெயினில். நானும் நினச்சிட்டேன் அது ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து மேங்களூர் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து மட்காவன் போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். பட் நிறையா பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ட் டு எண்டு நிறையா பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. எர்ணாகுளம் டு டெல்லி இந்த மாதிரி போகிறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் தூங்க தாங்க போகிறோம். இதுக்கப்புறம் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி காலையில் இருந்துச்சு நம்ம கொன்கனில் கவர் பண்ணலாம். ஏன்னா மெயினாக நாளைக்கு ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நிறையா கவர் பண்ண வேண்டியது இருக்குன்றதுனால இதோட இந்த vlog நைட் முடிச்சுக்கிறோம் நாங்கள். ஸோ தூங்க போகிறோம். காலையில் உங்களை மீட் பண்ணுறேன் கொன்கனில். ஓகே, குட் நைட். ரைட்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொன்கன் ரயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நைட்டு வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது நிறையா க்ரௌடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மங்களூரு, கோழிக்கோடு, கண்ணூர், உடுப்பி இது பேசஞ்சர்ஸ்லாம் நிறையா வந்து இறங்குனாங்க இந்த ட்ரெயினில் இருந்து. அங்கே பாருங்கள் guys, நியூஸ் மட்டும் சும்மா எப்படி இருக்குன்னு. இதுதான் கொன்கன் ரயில்வே சொல்ல போனோம்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, அட்டா சே ஃபுல்லு மலைகள் தான், காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த ஜெர்னி ஃபுல்லாகவே. உங்களுக்கு கொன்கன் ரயில்வே மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். அடாடாடாடாடா பாருங்க, ஏங்க இங்கே பாருங்க. ஆன் டயத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோவாவில் இருக்கிற மட்காவுன்ற ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ கோவா பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மட்காவன் தான் பெரிய ஜங்ஷன் சொல்ல போனால். உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மட்காவன் ஸ்டேஷனில் இருக்கும். க்ரௌடும் ஓரளவுக்கு ரொம்ப நிறையாவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவாவில் இறங்குறாங்க. கோவாலேருந்து டெல்லி போகிறதுக்கும் ஏறுறாங்க. கோவாவில் நல்லா சில் பண்ணிட்டு வந்துட்டு இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு ஒரு டே டைமில் ஒரு சூப்பரான ட்ரெயின் சொல்ல போனோம்னா. ஸோ இதோட நம்ம vlog வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கிறோங்க. ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து மட்காவன் வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். மட்காவன்லேருந்து நிஜாமுதீன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல் லென்த்தாக எடுத்தோம்னா உங்களுக்கு டூரேஷனும் பார்க்க ரொம்ப நேரம் ஆயிரும், வீடியோ லென்த்து கூட. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 2 பார்ட்டாக போடலான்னு தான் இந்த vlog-ஐ பிளான் பண்ணியிருக்கேன்.